வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இப்போ எங்கள் ஸ்டாண்ட்லேயே அது மாதிரி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, செல்ஃப் மோட்டார் போய்ட்டு ஆட்டோவில் அதை போய் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி மாற்றிக்கிட்டு வந்து திருப்பி 2 நாள் கழித்து பேட்ரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, செல்ஃப் மோட்டார் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு பேட்ரியை போய் மாற்றிட்டு வந்தாங்க. திருப்பி பேட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டைனமோ இருக்குல்ல, உள்ளே வந்து இந்த பேட்ரி சார்ஜ் ஆகிறதுன்னு ஒரு டைனமோ காயில்னு சொல்லுவாங்க, அந்த காயில் போயிடுச்சு சொல்லிட்டு அப்படி மாற்றிட்டு வந்தாங்க. இப்போ பேட்ரியும் ஒன்று மாற்றி, செல்ஃப் மோட்டர் மாற்றி, திருப்பி காயிலையும் மாற்றி அவங்களுக்கு வேஸ்ட் செலவு தான். இப்போ இருக்க ஆட்டோ ஓட்டுற நிலமையில் அவங்க 3 செலவு பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, இதை போய் மாற்றுங்க அதை போய் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அது போய் பண்ணிட்டு வந்துட்டார். அதனால் தயவு செஞ்சு அந்தமாரி தப்பாக பண்ணாதீங்க. ஆட்டோவில் பார்த்திங்கன்னா இப்போ பேட்ரி நல்லா இருக்கா இல்லை செல்ஃப் மோட்டர் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்ரி போயிருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் காலையிலேயே சாவி ஆன் பண்ணிட்டு ஹெட்லைட் இருக்குல்ல, ஹெட்லைட்டை போட்டு விட்ருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் சாவி மட்டும் போட்டு ஹெட்லைட்டை போட்டு விட்ருங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஹார்னை அழுத்தி பிடிச்சி பாருங்கள். அப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த வைப்பர் மோட்டார் இருக்குல்ல, அதையும் விண்ட்ஷீல்டில் அதை கண்ணாடியில் தண்ணியை ஊற்றி விட்டு வைப்பர் மோட்டாரையும் போட்டு பாருங்கள். அப்போக்கி 3மே ஒர்க் ஆச்சுன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் 3மே ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேட்ரி ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா பேட்ரி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுமாரி செல்ஃப் போடும்போது பார்த்திங்கன்னா, செல்ஃப் மோட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். டப்புன்னு சுற்றாமல் ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா கூட பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா இப்போ சப்போஸ் சொல்லுங்கள் செல்ஃப் மோட்டர் போயிடுச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதே தான். இப்போ பார்த்திங்கன்னா ஹெட்லைட்லாம் எரியுது அப்படின்னா, இப்போ மோட்ரு மட்டும் திணறி ரொம்ப இதாக இருக்குது, மோட்ரு வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது, மற்ற ஆட்டோவில் ஹெட்லைட்டு வைப்பர் மோட்டர் எல்லாம் நல்லாயிருக்கு, செல்ஃப் மோட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுதுன்னா செல்ஃப் மோட்டர் மாற்றிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் மோட்டரில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்மி தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் போய்ட்டு தான் அந்த காயில் சுற்ற வைக்கும், செல்ஃப் மோட்டருக்கு காயில். அது பார்த்திங்கன்னா மாற்றினீங்கனாலே போதும். என்ன கேட்டிங்கன்னா, செல்ஃப் மோட்டர் புதுசு போடுறத விட நீங்கள் பழசே சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் உள்ள காயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நீங்கள் அதை க்ளீன் பண்ணி போட்டு சர்வீஸ் பண்ணிங்கனாலே போதும். செல்ஃப் மோட்டரை புதுசாக மாற்றாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த காயில் போயிருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். காயில் போயிருந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்படின்னா, இப்போ ஆட்டோவில் வந்து சாவி ஆன் பண்ணிங்கன்னா பேட்ரி லைட்டும் ஆயில் இண்டிகேட்டர் லைட் 2மே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் லைட்டும் பேட்ரி இண்டிகேட்டர் லைட்டும் வந்து ஆஃப் ஆகிடணும். அப்படி ஆஃப் ஆகாமல் பேட்ரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காயில் ப்ராப்ளம், பேட்ரி சார்ஜ் ஆகலைன்னு அர்த்தம். எப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் அந்த லைட்டு ஆஃப் ஆகுதோ அப்போ தான் பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம BS4 ஆட்டோவில் அது ஒரு பிரச்சனை, அந்த பேட்ரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட காயில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகும் நண்பா கண்டிப்பாக. அப்புறம் காயில் போக ஆரம்பிச்சிடும். காயில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ எது ஆனாலோ தான் இந்தமாரி பேட்ரி லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுமாரி எரிஞ்சதுன்னா பேட்ரி ஸ்டார்டிங்கில் சார்ஜ் ஆகும்னா ரொம்ப கம்மியான அளவு சார்ஜ் ஆகும். அதோட அந்த காயிலேருந்து வர்ற ஃபுல் வோல்டேஜும் வந்திங்கன்னா ரெக்டிஃபைருக்கு போயிட்டு போகாது. அதனால் பார்த்திங்கன்னா என்ன ஒன்றா பேட்ரி, அதாவது காயிலேருந்து ரெக்டிஃபைர் யூனிட்னு ஒன்று இருக்கும், RR யூனிட்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா காயிலேருந்து வர AC வோல்டேஜை பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி DC வோல்டேஜாக மாற்றி பேட்டரியை சார்ஜ் பண்ண வைக்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஆகும். அது ஃபஸ்ட்டு போகும். அந்த ரெக்டிஃபைன்றது 1500 2000 சொன்னாங்க, அது சரியாக தெரில எனக்கு. அது பார்த்திங்கன்னா பேட்ரி காயில் பக்கத்துலேயே இருக்கும் BS4 ஆட்டோவில். பழைய ஆட்டோவிலாம் தனியாகவே வச்சுருப்பாங்க, தனியாக ஒரு பாக்ஸ் மாரி வச்சு அதில் வச்சுருப்பாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அது பண்ணி வச்சுருக்க ஆட்டோ நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயில் போயிருந்துச்சுனாலும் இந்தமாரி பேட்ரி லைட் எரியும். உங்களுக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்னா காயில் தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு யாரும் எடுத்த உடனே போய்ட்டு செல்ஃப் மோட்டரையோ பேட்டரியோ எதையும் மாற்றி விடாதீங்க. பேட்டரியெலாம் பார்த்திங்கன்னா பேட்டரி ஒர்க் ஆகலன்னா அந்த ஆயில், அதில் ஆசிட்டும் டிஸ்டில்டு வாட்டரும் தான் இருக்கும். அதாவது கரெக்டான அளவில் ஊற்ற சொல்லுவாங்க. ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, குறைய நான் டிஸ்டில்டு வாட்டர் மட்டும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அதுமாதிரி டிஸ்டில்டு வாட்டர் மட்டும் ஊற்றக்கூடாது. அதில் ஆசிட் லெவலும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு இருக்கும். நீங்கள் இந்த பேட்ரி கடையெல்லாம் வச்சுருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மீட்ரு மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீட்ரு வந்து அந்த பேட்டரியோட வாட்ரு ஊற்றும்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வச்சு பார்க்குறாங்க. ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு அதிலே பர்சன்டேஜ் மாரி காட்டுது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா பேட்ரி வீணாகாது. இல்லைன்னா நீங்கள் வாட்டரையே ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்